வேத வசனங்களை வாஞ்சையோடு கற்றுக்கொள்ள காத்திருக்கும் அன்பர்களை இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறோம். நாம் கடந்த நிகழ்ச்சியிலே லேவியராகமம் 10ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வரை கற்றுக்கொண்டோம். அந்த பகுதியிலே நாம் கற்றுக்கொண்ட சத்தியங்களை சற்று திரும்பி பார்ப்போமா? பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படிதான் செயல்படுவார். நாமே காலங்களையும் நிர்ணயிக்க கூடாது என்றும் பலியை விட கீழ்ப்படிதல் மிகவும் முக்கியமானது என்பதையும் கற்றுக்கொண்டோம். இன்று நாம் லேவியராகமம் 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் முதல் 20ஆம் வசனங்கள் வரை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். இந்த பகுதியிலே நாம் ஆரோனும் அவன் குமாரர்களும் ஏன் துக்கம் கொண்டாடக்கூடாது, செய்ய வேண்டிய காரியத்தை செய்யாமல் விட்டுவிட்டாலும் அது பாவம் என்று எதை குறித்து மோசே கூறுகிறார், நாம் கர்த்தரிடத்திலே எவ்வாறு வர வேண்டும், ஆழமாக கற்றுக்கொள்ள தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள். பிரியமானவர்களே, கடந்த நிகழ்ச்சியிலே நாம் லேவியராகமம் 10ஆம் அதிகாரத்தை சிந்திக்க துவங்கினோம். ஆரோனின் குமாரனாகிய நாதாபும் அபியுவும் தங்கள் தூபகலசத்தை எடுத்து அவைகளிலே அக்கினியையும் அதன் மேல் தூபவர்க்கத்தையும் போட்டு கர்த்தர் தங்களுக்கு கட்டளையிடாத அந்நிய அக்கினியை அவருடைய சந்நிதியிலே கொண்டு வந்தார்கள். அப்பொழுது கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து அக்கினி புறப்பட்டு அவர்களை பட்சித்தது. அவர்கள் கர்த்தருடைய சந்நிதியிலே செத்தார்கள் என்று வாசித்தோம். ஆரோன் எதுவுமே கூறவில்லை. மோசே ஆரோனின் சிறிய தகப்பனாகிய ஊசியேலின் குமாரராகிய மீசவேலையும் எல்சாபானையும் அழைத்து அவர்களை பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து எடுத்து பாளையத்திற்கு புறம்பே கொண்டு போகும்படியாய் கட்டளையிட்டான். தொடர்ந்து அங்கே என்ன நடைபெறுகிறது என்பதை லேவியராகமம் 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் முதல் கவனிப்போம். 6ஆம் 7ஆம் வசனங்களிலே ஆரோனும் அவனது அடுத்த 2 குமாரர்களும் வெளிப்படையாக துக்கம் கொண்டாடக்கூடாது என்று மோசே கட்டளையிடுகிறார். இதற்கு 2 காரணங்கள் உண்டு. முதலாவதாக, கர்த்தருடைய அபிஷேக தைலம் அவர்கள் மேலே இருக்கிறது. கர்த்தருடைய ஜனங்களை கர்த்தருடைய சந்நிதியிலே கொண்டு வரும்படியான பொறுப்பு அவர்களிடத்திலே இருந்தது. மட்டுமல்ல, ஜனங்களுக்கு முன்பாக கர்த்தருடைய பிரதிநிதிகளாயும் அவர்கள் இருந்தார்கள். தேவனுக்கும் மனிதர்களுக்கும் இடையிலே மத்தியஸ்தர்களாக அவர்கள் பணியிலே தொடர வேண்டும். இல்லையென்றால் மேலும் நியாய தீர்ப்பாகிய மரணம் ஜனங்களுக்குள்ளே வர வாய்ப்பு இருக்கிறது. இரண்டாவதாக, அவர்கள் ஏன் வெளிப்படையாக துக்கம் கொண்டாடக்கூடாதென்றால், அவர்களுக்கு அருமையானவர்களாக இருந்தாலும் தேவனுடைய நியாய தீர்ப்பு சரியில்லை என்பது போல ஆகிவிடும். அவர்கள் தேவனுக்கு பணிவிடை செய்கிறார்கள். அவருக்கு விரோதமாய் எந்த கலகத்தையும் அவர் விரும்புகிறதில்லை. 8ஆம் 9ஆம் வசனங்களை பார்த்தால் கர்த்தர் ஆரோனை நோக்கி, நீயும் உன்னோடு கூட உன் குமாரரும் சாகாதிருக்க வேண்டுமானால் ஆசரிப்பு கூடாரத்துக்குள் பிரவேசிக்கிற போது திராட்சரசத்தையும் மதுவையும் குடிக்கக்கூடாது என்று சொன்னார். இந்த வசனங்களை பார்க்கும் பொழுது நாதாபும் அபியுவும் கூட மதுபானம் குடித்திருப்பார்களோ என்று எண்ண தோன்றுகிறது. மதுவையோ போதை பொருட்களையோ பயன்படுத்தக்கூடாது என்பதை குறித்து வேதம் தெளிவாக சொல்லும் ஒரு இடமாய் இது இருக்கிறது. ஆசாரியனானவன் தெளிந்த புத்தியோடு சுத்தமானவனாக கர்த்தருக்கு பணிவிடை செய்ய வேண்டும். இன்று திருச்சபைகளிலேயும் பொறுப்பிலே இருக்கிறவர்களும் மதுபானத்திற்கு அடிமைகளாக இருக்கிற பரிதாபமான நிலைமையை நாம் பார்க்கிறோம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, உங்களுடைய வாழ்க்கை அப்படிப்பட்டதாக இருக்கும் என்றால் கர்த்தருடைய கோபாக்கினை வரும் முன்னதாக கர்த்தரோடு சீர் பொருந்துங்கள். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் சொல்லும் பொழுது, துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியினால் நிறைந்து என்று சொல்கிறார். ஒரு விசுவாசி தனக்கு தேவையான வல்லமையையும் உந்துதலையும் பரிசுத்த ஆவியானவரிடத்திலிருந்தே பெற்றுக்கொள்ள வேண்டும். இன்று வாழும் மக்களுக்கும் இந்த செய்தி எத்தனை தேவையானதாக இருக்கிறது இல்லையா? லேவியராகமம் 10ஆம் அதிகாரம் 10-11ஆம் வசனங்களை பார்ப்பீர்கள் என்றால், பரிசுத்தம் உள்ளதற்கும் பரிசுத்தமில்லாததற்கும் தீட்டுள்ளதற்கும் தீட்டில்லாததற்கும் வித்தியாசம் பண்ணும்படிக்கு கர்த்தர் மோசேயை கொண்டு இஸ்ரவேல் புத்திரருக்கு சொன்ன சகல பிரமாணங்களையும் அவர்களுக்கு போதிக்கும்படிக்கு இது உங்கள் தலைமுறை தோறும் நித்திய கட்டளையாயிருக்கும் என்று சொல்கிறார். மதுபானமானது தெளிந்த புத்தியை எடுத்து போட்டு விடுகிறது. பரிசுத்தம் எது அசுத்தம் எது என்று நிர்ணயிக்க முடியாத அளவிற்கு கொண்டு சென்று விடுகிறது. எது விலையேற பெற்றதோ அது விலையேற பெற்றது அல்ல என்ற எண்ணத்திற்குள்ளே வழிநடத்தி விடுகிறது. மதுபானத்தினாலே ஒழுக்க நெறிகள் கெட்டு போகிறது. ஒரு ஆசாரியன் கர்த்தருடைய சன்னிதானத்திலே பணிவிடை செய்கிறவன் கர்த்தருடைய எதிர்பார்ப்பின்படி அவன் வாழ வேண்டும். அப்பொழுதுதான் அதை அவன் ஜனங்களுக்கும் போதிக்க முடியும். கர்த்தருடைய வார்த்தையை படிப்பதற்கும் அதை போதிப்பதற்கும் பரிசுத்த ஆவியானவரின் நிறைவு ஊழியர்களுக்கு தேவையானதாயிருக்கிறது. லேவியராகமம் 10ஆம் அதிகாரம் 12 முதல் 15 வசனங்கள் வரை பார்த்தால்,
மோசே ஆரோனையும் அடுத்த 2 குமாரர்களாகிய எலெயாசாரையும் இத்தாமாரையும் பார்த்து, நீங்கள் கர்த்தருடைய தகன பலிகளிலே மீதியான போஜன பலியை எடுத்து பலிபீடத் தண்டையில் புளிப்பில்லாததாக புசியுங்கள். இது மகா பரிசுத்தமானது. அதை பரிசுத்த ஸ்தலத்திலே புசியுங்கள். அது கர்த்தருடைய தகன பலிகளில் உனக்கும் உன் குமாரருக்கும் கொடுக்கப்பட்டதாயிருக்கிறது. இப்படி கட்டளை பெற்றிருக்கிறேன் என்று மோசே சொல்கிறார். மேலும் அசைவாட்டும் மார்க்கண்டத்தையும் ஏறெடுத்து படைக்கும் முன்னந்தொடையும் கூட நீயும் உன்னோடு கூட உன் குமாரரும் குமாரத்திகளும் சுத்தமான ஸ்தலத்திலே புசிப்பீர்களாக என்று சொல்கிறார். ஏனென்றால் கர்த்தருடைய திட்டத்தின்படி இஸ்ரவேல் புத்தருடைய சமாதான பலிகளில் அவைகள் உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் கிடைக்கும்படி ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதை நினைவுபடுத்துகிறார். பரிசுத்த ஸ்தலத்திலே என்று சொல்லப்பட்டாலும் இது வெளிப்பிரகாரத்திலே, அதாவது தகன பலிபீடம் இருக்கும் பகுதிகளிலே வைத்துதான் பூசிக்கப்பட வேண்டும். இது கர்த்தருக்காக பிரித்தெடுத்து வைக்கப்பட்டபடினாலே இது பரிசுத்தமானது. அடுத்ததாக குமாரத்திகளோடு பரிசுத்தமான இடத்திலே புசிக்க வேண்டும் என்கிற வாசகம் பலியின் அந்த பகுதிகளை அவர்கள் வீட்டிற்கு எடுத்து செல்லலாம் என்பதை தெளிவுபடுத்துகிறது. வீட்டிலேயும் ஏதோ ஒரு சடங்கின் மூலமாக அந்த இடம் பரிசுத்தமாக்கப்பட்டு பின்னர் அவர்கள் அங்கே அதை உட்கொண்டிருக்க வேண்டும். லேவியராமம் 10ஆம் அதிகாரம் 16 முதல் 18 வசனங்களை பார்ப்பீர்கள் என்றால், அங்கே கர்த்தருடைய சித்தத்திற்கு விரோதமாக மற்றும் ஒரு பரிதாபமான நிகழ்ச்சி நடைபெறுகிறது. ஆரோனுடைய அடுத்த 2 குமாரர்கள் பேரிலேயும் இந்த குற்றம் சாட்டப்படுகிறது. இது செய்ய வேண்டியதை செய்யாமல் போனதால் காணப்பட்ட பாவம். இது வேண்டுமென்றே விரும்பி துணிந்து தங்கள் சகோதரர்கள் செய்த குற்றத்தை போன்ற குற்றமல்ல. பலியானது செலுத்தப்பட்ட பின்னர் ஆசாரியர்கள் புசிக்க வேண்டிய பகுதியை அவர்கள் புசிக்கவில்லை. செய்ய வேண்டிய இந்த காரியத்தின் முக்கியத்துவத்தை உணராமல் அவர்கள் அதை செய்யாமல் விட்டுவிட்டார்கள். வசனங்கள் 19-20 பார்ப்பீர்கள் என்றால், அங்கே ஆரோன் மோசையை பார்த்து, அவர்கள் தங்கள் பாவ நிவாரண பலியையும் தங்கள் சர்வாங்க தகன பலியையும் கர்த்தருடைய சந்நிதியிலே செலுத்தின இன்றுதானே எனக்கு இப்படி நேரிட்டபடியினாலே பாவ நிவாரண பலியை இன்றைக்கு நான் புசித்தால் அது கர்த்தரின் பார்வைக்கு நன்றாயிருக்குமோ என்று கேட்கிறான். இதை மோசே கேட்டபொழுது வேறு ஒன்றும் செய்ய முடியவில்லை. அவன் அமைதலாகிவிடுகிறான். தனது குமாரர்களுக்காக ஆரோன் பொறுப்பெடுக்கிறான். இந்த கோர சம்பவமானது அவர்களை பசியில்லாமல் பண்ணிவிட்டது. மட்டுமல்ல, கர்த்தருடைய சந்நிதியிலே பணிவிடை செய்ய தாங்கள் எவ்வளவு தகுதியற்றவர்கள் என்ற உணர்வுக்குள்ளே அவர்களை அது கொண்டு வந்தது. ஆரோன் கொடுத்த பதில் மோசேக்கு திருப்தியை கொடுத்தது. இந்த குறிப்பிட்ட வேளையிலே ஆரோன் தன்னுடைய வேலையை விட்டுவிட்டு வீட்டிற்கு போய்விடலாம் என்றுதான் யோசித்திருப்பான். இந்த சம்பவத்திலிருந்தும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய மிக உன்னதமான சத்தியம் உண்டு. அந்த குமாரர்களும் தேவன் கட்டளையிடாமல் தங்கள் சொந்த விருப்பப்படி புறப்பட்டு நெருப்புடன் போனார்கள். தேவன் அவர்களை நியாயம் தீர்த்து விட்டார். இன்று சிலர் கிறிஸ்துவை கர்த்தர் என்று ஏற்றுக்கொள்ளாத சபையிலே நாங்கள் அங்கமாய் இருக்கலாமா என்று கேட்கிறார்கள். அருமையான சகோதரனே, நன்றாக கவனியுங்கள். தேவனிடத்திலே சேருகிற எந்த ஒரு மனிதனோ மனுஷியோ அவருடைய சித்தத்தின்படிதான் சேர வேண்டும். அன்று கர்த்தர் நாதாபையும் அபியூவையும் அடித்தது போல அடிப்பார் என்றால் இன்றைக்கு எத்தனை பேர் ஜீவனோடு இருக்க முடியும்? இன்றைக்கு எத்தனையோ பேர் கிறிஸ்துவின் தெய்வீகத்தை மறுதலிக்கிறார்கள். அவருடைய பலியினால் உண்டாகும் பாவ மன்னிப்பை மறுதலிக்கிறார்கள். மாய்மாலமாய் இருக்கிற எத்தனையோ பேர் அனனியா சப்பீராளைப் போல அடிக்கப்பட முடியும். ஏனென்றால் எத்தனையோ பேர் இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவரிடத்திலேயும் பொய் சொல்லுகிறார்கள். இன்றைக்கு கர்த்தர் கிருபையோடு செயல்பட்டு கொண்டு வருகிறார். சத்தியத்தை அறிந்து கொள்ளும் ஒவ்வொருவரும் மனம் திரும்புவதற்காக கால அவகாசம் கொடுக்கிறார். அப்படி இல்லை என்றால் எத்தனையோ பேர் தேவனால் அடிக்கப்பட்டிருப்பார்கள். எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, எனக்கும் உங்களுக்கும் இங்கே ஒரு அற்புதமான செய்தி உண்டு. நாம் கர்த்தரிடத்திலே வரும்பொழுது அவர் என்ன எதிர்பார்க்கிறாரோ அப்படி அவரிடத்திலே வர வேண்டும். நாம எந்த திட்டங்களையும் வகுக்க முடியாது. கர்த்தரே நம்மை ரட்சிக்கிறார். நாம் ரட்சிக்கப்பட வேண்டுமென்றால் என்ன செய்ய வேண்டும் என்பதை அவரே சொல்லுகிறார். அவர் சொன்னது என்ன தெரியுமா? என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் என்று தெளிவாக சொல்லியிருக்கிறார். அருமையானவர்களே, இப்பொழுது நாம் லேவியராமம் 11ஆம் அதிகாரத்தை பார்க்க போகிறோம். இங்கே கர்த்தருடைய பிள்ளைகளின் உணவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. சுத்தமான மிருகங்கள், அசுத்தமான மிருகங்கள், அவைகள் மரிக்கும் பொழுது எடுக்கப்பட வேண்டிய கவன குறிப்புகள், சுத்தமான அசுத்தமான மிருகங்களின் பட்டியல்கள், இவற்றை பார்க்க போகிறோம். இது வழக்கத்திற்கு மாறான ஒரு அதிகாரமாக இருக்கிறது. இந்த பகுதியானது லேவியராமத்தை 2 பகுதிகளாக பிரிக்கிறது. இப்பொழுது குறிப்புகளானது ஆசாரியர்களை விட்டு பொதுமக்கள் பக்கமாய் திரும்புகிறது. தேவனுக்கு படைக்க வேண்டிய பலிகளை குறித்து சொல்லப்பட்டதிலிருந்து மனுஷனுடைய உணவை குறித்து தேவன் பேசுகிறார். தேவனை தொழுது கொள்வது எப்படி என்பதை சொன்னதிலிருந்து
உலகத்திலே அவன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை குறித்து சொல்லப்பட போகிறது. ஆனால் இங்கே இதுவரைக்கும் பரிசுத்தமான காரியங்களை குறித்து சொல்லப்பட்டது. இப்பொழுது சாதாரண காரியங்களை குறித்து சொல்லப்பட போகிறது என்று எந்த தலைப்பும் கொடுக்கப்படவில்லை. இன்றைக்கு அநேகர் பல வேளைகளிலே இது பரிசுத்தமானது, இது சாதாரணமானது, இது உலக பிரகாரமானது, இது ஆவிக்குரிய காரியம் என்றெல்லாம் சொல்லுகிறோம். ஆலயத்தில் என்றால் அது பரிசுத்தமானது என்று எண்ணுகிறோம். ஆனால் ஆலயத்திற்குள்ளே வைத்தே ஜெப குறிப்பு என்று மற்றவர்களின் குறைவுகளை குறித்து நாம் பேசுகிறோம். உள்ளே பேசினால் பரவாயில்லை, வெளியே பேசினால் தவறு என்று எண்ணுகிறோம். அருமையானவர்களே, நாம் செய்யும் எந்த ஒரு பணியையும் தேவனுடைய நாம மகிமைக்காக செய்ய வேண்டும். ஒருவர் தனது பணியை குறித்து சொல்லும் பொழுது, நான் ஒரு குழி வெட்டப் போகிறேன், மிக ஆழமாக, ஒழுங்காக, நேராக, தேவனும் அதை பார்க்கும் வண்ணமாக வெட்டப் போகிறேன் என்று கூறினாராம். பரிசுத்தமானது சாதாரணமானது என்று நாம் எதையுமே பிரிக்க முடியாது. தேவன் பரிசுத்த ஸ்தலத்திலே நடைபெற வேண்டிய காரியங்களை குறித்து சொல்லிவிட்டு உடனடியாக மனிதர்களுடைய அன்றாட வாழ்க்கை தொடர்பான காரியங்களை சொல்கிறார். எந்த ஒரு வேறுபாட்டையும் இங்கே அவர் கருதவில்லை. இது வழக்கத்திற்கு மாறான ஒரு அதிகாரம் என்று சொன்னேன். காரணம், எந்தெந்த காரியங்களை சாப்பிடலாம் என்று தனது ஜனமாகிய இஸ்ரவேலருக்கு கற்றுக் கொடுக்கிறார். அருமையானவர்களே, நீங்கள் ஒருவேளை கேட்கலாம், சர்வலோகத்தையும் படைத்த ஆண்டவர் மனிதன் என்ன சாப்பிட வேண்டும் என்பதை குறித்து கூட அக்கறை உள்ளவராய் இருக்கிறாரா என்று கேட்கலாம். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தர் நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் உள்ள சின்ன சின்ன காரியங்களிலேயும் கூட அக்கறை உள்ளவராய் இருக்கிறார். இன்று நீங்கள் செய்து கொண்டிருக்கிற காரியத்தை குறித்து உங்களுக்கு முக்கியம் என்று நீங்கள் யோசிக்கலாம். நீங்கள் கர்த்தருடைய பிள்ளையாய் இருப்பதனாலே நீங்கள் செய்கிற எந்த காரியத்தை குறித்தும் அவர் அக்கறை உள்ளவராய் இருக்கிறார், கரிசனை உள்ளவராய் இருக்கிறார். நீங்கள் அதை சரியாய் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். கேம்பல் மார்கன் என்ற தேவனுடைய மனிதரிடத்தில் ஒருவர் வந்து, ஐயா, இந்த சின்ன சின்ன காரியங்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டுமா என்று கேட்டாரலாம். அவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? அம்மா, உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தருக்கு பெரிய காரியம் என்று சொல்லப்படுகிற எதையாவது உங்களால் சொல்ல முடியுமா என்று கேட்டார். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தான் சின்ன பிரச்சனை, பெரிய பிரச்சனை என்றெல்லாம் பிரிக்கிறோம். தேவனுக்கு முன்பாக எல்லாமே ஒன்றுதான். அவருக்கு முன்னாலே எல்லாமே சின்ன பிரச்சனைகள் தான். இருந்தாலும் எந்த ஒரு சிறிய காரியத்தை குறித்தும் அவர் அக்கறை அற்றவராய் இருக்கப் போவதில்லை. எந்த காரியத்தை குறித்தும் அவரிடத்திலே நாம் பேசலாம். எந்த ஒரு காரியத்தை குறித்தும் நாம் கவலைப்படக்கூடாது என்றுதான் அவர் விரும்புகிறார். அருமையானவர்களே, கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களிடத்திலே சில மிருகங்களை சாப்பிடலாம், சில மிருகங்களை சாப்பிடக்கூடாது என்று சொல்லும் பொழுது அதிலே சரீர சுகம் தொடர்பான காரியங்கள் இருக்கிறது. பிரியமானவர்களே, கர்த்தரே இவ்வாறு கூறியிருப்பதனால் நிச்சயமாக அதில் ஒன்று பலன் இருக்கும் அல்லது ஆபத்து உண்டு. உண்ணக்கூடாது என்று கர்த்தர் கூறின மிருகங்களிலே பெரும்பான்மையானவை சுத்தமில்லாத காரியங்களை உட்கொள்ளும் மிருகங்களாக இருக்கின்றன. அப்படிப்பட்ட மிருகங்களை உட்கொள்ளும் பொழுது வியாதி வருவதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது. டாக்டர் எஸ்ஹெச் கெல்லாக் என்பவர் சொல்லும் பொழுது, விஞ்ஞான கண்டுபிடிப்பின்படி எப்படி மிருகங்கள் மூலமாக வியாதி பரவுகிறது என்பது வேத வசனத்தின் அடிப்படையிலே உண்மையானதாக இருக்கிறது என்று சொல்கிறார். பன்றியை சாப்பிடும் பொழுது என்ன வியாதி வருகிறது? வான்கோழியை சாப்பிடும் பொழுது என்ன வியாதி வருகிறது? குதிரை கறியை சாப்பிடும் பொழுது என்ன வியாதி வருகிறது என்று விவரிக்கிறார். மோசே இந்த வியாதிகளை குறித்து அறிந்ததில்லை. அந்நாட்களிலே வாழ்ந்த எகிப்திய வைத்தியர்களுக்கும் இது தெரியாது. ஆனால் கர்த்தர் இதை அறிந்திருக்கிறார். தேவனே சுத்தமான மிருகங்களுக்கும் அசுத்தமான மிருகங்களுக்கும் வகையறை செய்தார். பாரிஸ் பட்டணத்திலே 1875 ஆண்டிலே டாக்டர் நோயல் என்பவர் சொல்லும் பொழுது, என்னென்ன விதமான வியாதிகள் எப்படிப்பட்ட மிருகங்கள் வாயிலாக கடந்து செல்கிறது என்பதை இன்று கண்டறிந்திருக்கிறோம். ஆனால் இது மோசேயினுடைய மனதிலேயும் தோன்றினதினாலே தான் சுகத்துக்காக கூறப்பட்ட எல்லா விதிமுறைகளும் சரியானதாக இருக்கிறது என்று கூறுகிறார். மோசேக்கு இது எப்படி தெரியும்? கர்த்தர் மோசேக்கு சொன்னபடினாலே மோசேக்கு தெரியும். டாக்டர் கெல்லாக் என்பவர் சொல்லும் பொழுது, ஐரோப்பா நாடுகளிலே ஒரு குறிப்பிட்ட வகையான கொள்ளை நோய் நடைபெற்ற பொழுது யூத ஜனங்கள் அந்த வியாதியிலிருந்து தப்பிக்கொண்டார்கள். அது மட்டுமல்ல, அவர்கள் யூதர் அல்லாத மற்றவர்களுக்கு தண்ணீரில் விஷம் வைத்ததினாலே தான் இப்படிப்பட்ட வியாதி வந்தது என்று கூட பேசப்பட்டது என்று குறிப்பிடுகிறார். சரித்திரம் கூறும் மற்றொரு உண்மை என்னவென்றால், மொத்தமாக வாதை போன்ற வியாதிகள் வந்த பொழுதும் யூத மக்கள் இதனால் அதிகம் பாதிக்கப்படாதவர்களாய் காணப்பட்டார்கள். பொதுவாகவே எல்லா காலகட்டங்களிலேயும் வாழ்ந்த யூத ஜனங்கள் சுகதேகிகளாய் வாழ்ந்திருக்கிறார்கள். காப்பீட்டு ஸ்தாபனமும் கூட யூத மக்கள் மேலே காப்பீடு செய்வது மற்ற ஜனங்களோடு காப்பீடு செய்வதை விட சிறந்தது என்று சொல்லுகிறார்கள். டாக்டர் பெர்கன்ஸ் என்பவர் சொல்லும் பொழுது, புரூஷியா தேசத்திலே வாழ்ந்த மனிதர்களுக்குள்
பொதுவாகவே மற்ற எந்த ஜனங்களையும் விட யூத ஜனங்கள் 5 ஆண்டுகள் அதிகமாக வாழ்ந்தார்கள் என்று சொல்லியிருக்கிறார். ஆனால் அருமையானவர்களே, இந்த நாட்களிலே யூத ஜனங்கள் தங்கள் உணவை குறித்து கருத்தற்றவர்களாக இருக்கிறார்கள். எனவே இந்த வயது வரம்பானது குறைந்து கொண்டு போகிறது. ஒரு காலத்திலே யூத ஜனங்களுடைய வயதானது யூதரல்லாத மக்களை காட்டிலும் 2 மடங்கு இருந்ததாகவும் ஒரு குறிப்பு கூறுகிறது. இதில் இன்று வாழும் நமக்கும் ஒரு செய்தி அடங்கியிருக்கிறது. ஒருவேளை ஆவிக்குரிய காரியங்களிலே அவர்கள் விட்டுவிட்டு சரீர பிரகாரமான காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள் என்று அவர்களை குற்றம் சாட்டலாம். அதே நேரத்தில் இன்று கிறிஸ்துவை அறிந்திருக்கிற எண்ணற்ற விசுவாசிகளும் கூட ஆவிக்குரிய காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துவிட்டு தேவனுடைய சிருஷ்டிப்பாகிய தங்கள் சரீரத்தை குறித்து கருத்தற்றவர்களாக இருக்கிறோம். எந்த ஒரு விசுவாசியும் தனது சரீரத்தை குறித்து கருத்தற்றவனாய் இருக்கக்கூடாது. உட்கொள்ளும் ஆகாரத்தை குறித்தும், எடுத்துக்கொள்ள வேண்டிய ஓய்வை குறித்தும், எடுத்துக்கொள்ள வேண்டிய உடற்பயிற்சிகளை குறித்தும் கருத்துள்ளவர்களாக இருக்க வேண்டும். நீங்களே தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும், ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார் என்ற வசனத்தையும் மறந்து போகக்கூடாது. அதே நேரத்திலே உட்கொள்ளுகிற ஆகாரத்தோடு கூட எந்த ஆவிக்குரிய தொடர்பும் இல்லை என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். அருமையானவர்களே, இது தொடர்பான சில வசனங்களை நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். ரோமர் 14:14 ஒரு பொருளும் தன்னிலே தீட்டுள்ளதல்லவென்று கர்த்தராகிய இயேசுவுக்குள் அறிந்து நிச்சயித்திருக்கிறேன். ஒரு பொருளை தீட்டுள்ளதென்று எண்ணிக்கொள்கிறவனவனோ அவனுக்கு அது தீட்டுள்ளதாக இருக்கும் என்று பவுல் சொல்கிறார். 1 கொரிந்தியர் 8:8 போஜனமானது நம்மை தேவனுக்கு உகந்தவர்களாக்க மாட்டாது. எண்ணத்தினால் எனில் புசிப்பதினால் நமக்கு ஒரு மேன்மையும் இல்லை, புசியாதிருப்பதனால் நமக்கு ஒரு குறைவும் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 1 கொரிந்தியர் 6:13 வயிற்றுக்கு போஜனமும் போஜனத்துக்கு வயிறும் ஏற்கும், ஆனாலும் தேவன் இதையும் அதையும் அழிய பண்ணுவார் என்று சொல்கிறார். 1 கொரிந்தியர் 10:31 ஆகையால் நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள் என்று பவுல் எழுதுகிறார். அருமையானவர்களே, இந்த வேளையில் தானே பெருந்தீனி ஒரு பாவம் என்பதையும் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். விசுவாசிகளாகிய ஒவ்வொருவருக்கும் சுய கட்டுப்பாடு தேவை. கிருபைக்கு கீழிருக்கும் விசுவாசி இந்த கட்டளையை பெற்றிருக்கிறான் என்பதை மறந்து போகக்கூடாது. சரி, லேவியராமம் 11 முதல் 2 வசனங்களை பாருங்கள். கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி, நீங்கள் இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால், பூமியில் இருக்கிற சகல மிருகங்களிலும் நீங்கள் புசிக்கத்தக்க ஜீவ ஜந்துக்கள் யாதெனில். கர்த்தர் இங்கே வெளிச்சத்துக்கும் இருளுக்கும், பகலுக்கும் இரவுக்கும் இடையிலே ஒரு கோடு வரைகிறார். கருப்புக்கும் வெள்ளைக்கும், சரியான காரியத்திற்கும் தவறான காரியத்திற்கும், சுத்தமான காரியத்திற்கும் அசுத்தமான காரியத்திற்கும் இடையிலே அவர் இந்த கோட்டை வரைகிறார். கர்த்தரே ஒளிக்கும் இருளுக்கும் உள்ள வித்தியாசத்தை சொல்லுகிறார். மனிதனுடைய மனதை கூர்மையானதாக வைக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அப்பொழுதுதான் தேவன் வேறுபடுத்திய காரியங்களை குறித்த உணர்வுள்ளவனாய் அவன் இருப்பான். மனிதன் நல்ல காரியங்களை நேசிக்கவும் தீமையான காரியங்களை வெறுக்கவும் வேண்டும் என்று விரும்புகிறார். ஆனால் இந்த நாட்களிலே மனிதனுடைய உள்ளான மனது கூர்மையாய் இல்லாதபடியினாலே அநேக வேளைகளிலே சரியான காரியத்திற்கும் தவறான காரியத்திற்கும், நல்ல காரியத்திற்கும் கேடான காரியத்திற்கும் வித்தியாசத்தை உணராதவர்களாய் மக்கள் செயல்படுகிறார்கள். எல்லா காரியங்களையுமே ஒரே நிலையிலே வைத்து அனுபவிக்க மனிதன் விரும்புகிறான். ஆனால் தேவனோ மனிதன் இந்த வேறுபாடுகளை உணர்ந்தவனாக பாவ மன்னிப்புக்கும் சுத்தமாக்கப்படுதலுக்கும் கிறிஸ்துவின் இரத்தத்தை தேடி வரவேண்டும் என்று விரும்புகிறார். தேவனே சட்டங்களை வகுக்கிறார். எது சரியானதென்று எப்படி உங்களுக்கு தெரியும் என்று கேட்கலாம். தேவன் எது சரி என்று சொல்கிறாரோ அது சரியானது. ஏனென்றால் இது அவருடைய உலகம். அவர் ஏற்படுத்தியிருக்கிற ஒழுங்குகளை விட சிறப்பான ஒழுங்குகள் உங்களுக்கு தெரியுமா? சரீர பிரகாரமான காரியங்களுக்கும் அவரே ஒழுங்குகளை ஏற்படுத்தியிருக்கிறார். புவியீர்ப்பு விசையை ஏற்படுத்தியவரும் அவரே. இந்த புவியீர்ப்பு விசையை தாண்டி நீங்கள் மேல் நோக்கி செல்ல வேண்டும் என்று விரும்பும் பொழுது அதற்கு எவ்வளவு செலவு செய்ய வேண்டியதாக இருக்கிறது இல்லையா? தேவன் மனிதனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே மிக நெருக்கமாக வருகிறார். மனிதன் உட்கொள்ளும் உணவு வரை அவர் வருகிறார். சில காரியங்கள் சுத்தமானது என்று சொல்கிறார், சில காரியங்கள் அசுத்தமானது என்று சொல்கிறார். பாவம் நிறைந்த ஒரு உலகத்திலே மனிதன் வாழுகிறான் என்பதை குறித்து நினைவுபடுத்தப்பட்டவனாய் அவன் வாழ வேண்டும். ஒவ்வொரு மனிதனும் நல்ல காரியங்களை தெரிந்து கொள்ளவும் தீமையான காரியங்களையும் பாவமான காரியங்களையும் வெறுக்கவும் கற்றுக்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறார்கள். இந்த பிரிவினையானது ஒழுக்கம் தொடர்பானது என்றாலும் சுத்தமான மிருகங்களை உட்கொள்ளும் பொழுது அது சரீரத்திற்கு ஆரோக்கியத்தை கொடுக்கிறதா இருக்கிறது. இந்த சுத்தமான மிருகம் தீட்டான மிருகம் என்பது மோசேயின் காலத்திற்கு முந்தியே உள்ள காரியம். இதை குறித்து நோவாவும் அறிந்தவராயிருந்தார். உட்கொள்ளக்கூடிய மிருகங்கள், மீன்கள்,
பறவைகள் இவற்றை குறித்து மனிதன் சந்ததி சந்ததியாய் அறிந்தவனாயிருக்கிறான். இது ஏதோ தற்செயலாய் நடந்த ஒன்று அல்ல. தேவனே இந்த வேறுபாட்டை தெளிவாக கூறியிருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் உட்கொள்ளும்படியாய் தேவன் அனுமதித்த சில மிருகங்கள் அவருடைய தேச சீதோஷ்ண நிலைக்கு ஏற்றதாயிருக்கும். மற்ற இடங்களிலே வாழ்கிறவர்களுக்கு அது ஏற்றதாய் இருக்காது. இந்த நாட்களிலே நாம் உட்கொள்ளும் மிருகங்களை குறித்து கட்டளைகள் இல்லை. ஆனால் அருமையான சகோதரனே, சகோதரியே, ஒழுக்கம் தொடர்பான ஒரு சத்தியம் இந்த அதிகாரத்திலே நாம் அறிந்து கொள்ள வேண்டியதாய் இருக்கிறது. மனிதன் பாவம் நிறைந்த ஒரு உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறான். இந்த உண்மையை உணர்ந்து கொள்ளக்கூடிய மனிதனாய் அவன் வாழ வேண்டும். தெரிந்தெடுப்பு மிக முக்கியமானது. சரியான காரியங்களை தெரிந்தெடுக்கக்கூடிய அறிவுள்ளவனாய் அவன் வாழ வேண்டும். விழுந்து போன மனிதன் ஏதேனுக்கு வெளியே இருக்கும் இக்காலத்திலேயும் அவன் புசிக்கக்கூடாத ஒரு மரம் உண்டு. ஒழுக்கமே பிரதானமான ஒரு குறிக்கோளாய் இருக்கிறது. ஞாபகம் இருக்கிறதா? அப்போஸ்தலர் நடபடியின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 11 முதல் 15 வசனங்களிலே நாம் வாசிக்கும் பொழுது, ஒரு துப்பொட்டியிலே எல்லா விதமான மிருகங்கள், பறவைகள் அவனுக்கு முன்னாலே இறக்கப்பட்டது. அவற்றை அடித்து புசிக்கும்படியாக சொல்லப்பட்ட பொழுது அது அவனுக்கு விருப்பமில்லை. அதை செய்ய அவன் விரும்பவில்லை. மீண்டும் மீண்டும் கர்த்தர் அவனுக்கு அதை சொல்ல வேண்டியதாக இருந்தது. இறுதியாக தேவன் சுத்தமாக்கினவைகளை நீ தீட்டாக எண்ணாதே என்று கர்த்தர் அவனிடத்திலே கூற வேண்டியது இருந்தது. அருமையானவர்களே, வேறு வார்த்தைகளிலே சொல்ல வேண்டுமென்றால் தேவனே சட்டங்களையும் ஒழுங்குகளையும் ஏற்படுத்துகிறார். மனிதன் கர்த்தருடைய சட்டங்களின்படி தீர்மானங்களை செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம். இன்றைக்கும் நமது வாழ்க்கையிலே கர்த்தர் அருவருக்கிற காரியங்களை நாமும் அருவருக்கிறவர்களாகவும், கர்த்தர் விரும்புகிற காரியங்களை நாம் விரும்பி செய்கிறவர்களாயும் வாழ ஆண்டவரே நம்மை அழைக்கிறார். இன்று அவர் சரி என்று சொல்வது நமக்கு சரியானதாகவும், அவர் தவறு என்று சொல்வது நமக்கு தவறானதாகவும் தெரிகிறதா? எந்த ஒரு சூழ்நிலையிலேயும் சரியான காரியங்களை தெரிந்து கொள்ளும் உணர்வுள்ள இருதயம் நமக்கு இருக்கிறதா? இன்றைக்கு அப்படிப்பட்ட உணர்வுள்ள இருதயம் இல்லாத காரணத்தினாலே தான் அநேகர் வழி விலகி ஓடுகிறதை, தொடர்ந்து பாவத்திலே வாழுகிறதை நாம் பார்க்கிறோம். ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிறீர்கள் நல்ல ஆண்டவரே, எது சரி எது தவறு என்பதை நீர் நிர்ணயிக்கிறீர். எங்களுடைய வாழ்க்கையிலையும் நாங்கள் ஒவ்வொருவரும் வாழும் சூழ்நிலையை கர்த்தர் அறிந்திருக்கிறீர். உமக்கு பிரியமில்லாத காரியங்களை நாங்களும் அருவருக்கத்தக்கதாக, நீர் விரும்புகிற காரியங்களை நாங்கள் விருப்பத்தோடு செய்கிறவர்களாக வாழ உணர்வுள்ள ஒரு இருதயத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் தர வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். உம்மோடு கூட எப்பொழுதும் நாங்கள் நெருக்கமான ஐக்கியத்திலே இருப்பதனாலே உம்முடைய உணர்வை பெற்றவர்களாய் வாழ நீரே கிருபை செய்யும். இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராவது இன்றைக்கு தீர்மானம் எடுக்கும் ஒரு சூழ்நிலையிலே இருப்பார்கள் என்றால், தவறான தீர்மானங்களை செய்து விடாதபடி சரியான தீர்மானங்களை எடுக்க ஆவியானவரை துணை செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே மனத்தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். அன்பர்களே, இந்த நாளிலும் நாம் கேட்ட சத்தியங்களை சற்று திரும்பி பார்ப்போமா? ஆசாரியனானவன் தெளிந்த புத்தியோடும் சுத்தமானவனாக கர்த்தருக்கு பணிவிடை செய்ய வேண்டும். ஒரு விசுவாசி தனக்கு தேவையான வல்லமையையும் உந்துதலையும் பரிசுத்த ஆவியானவரிடத்திலிருந்தே பெற்றுக்கொள்ள வேண்டும். தேவனிடத்திலே சேருகிற எவரும் அவருடைய சித்தத்தின்படிதான் சேர வேண்டும். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியிலே சந்திப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.